Harry Potter and the Deathly Hallows, Chapter 29, Part 1, The Lost Diadem. Neville, நீயா எப்படி அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி அங்கே கேட்டுட்ருப்பானா. பின்னாடி நின்றுட்டுருக்கிற ராணி ஹெர்மோனி இப்போ நெவில் பார்த்துருவானா. அவங்க ரெண்டு பேரையும் இப்போ வந்து சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்ருப்பான். ஹாரி நெவிலை பார்க்க இருக்க நெவில் ரொம்ப மோசமாக தான் அங்கே தெரிஞ்சிட்டு இருந்தான். அவனோட ஒரு கண்ணெல்லாம் பயங்கரமாக வீங்கி போயிருந்தது. அவனோட முகத்தில் எல்லோ அண்ட் பர்பிள் கலரில் காயமாக இருக்கும். ரொம்ப ரஃப்பான வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ அவன் பார்க்கறதுக்கு இருப்பான். ஆனால் அவனோட மனசு இப்போ இவங்களெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி இருக்கும் போல. ஏன்னா அது அவனோட முகத்திலே இப்ப தெரியும். நீ வருவேன்னு எனக்கு தெரியும், சீமஸ் கிட்ட நான் சொல்லிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நெவில், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி கேட்பானா. என்னது? ஓ இதுவா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சீமஸ் என்னை விட மோசமான நிலைமையில இருக்கான். நீ பார்க்க தானே போற. சரி நம்ம இப்போ கிளம்பலாமா? ஓ ஆப் அப்படின்னு அவன் இப்போ ஆபர்ஃபோர்த்தை பார்த்து இன்னும் 2-3 பேர் இங்க வருவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இன்னும் 2-3 பேரா அப்படின்னு ஆபர்ஃபோர்த் கேட்டுட்டு இருப்பாரு. நீ என்ன சொல்ற லாங் பாட்டம்? இந்த முழு கிராமத்தை சுத்தி கர்ஃபியூ போட்டிருக்காங்க, கேட்டர் வாலிங் ஷாமும் போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. எனக்கு தெரியும், அதனாலதான் அவங்க டைரக்டா பாருக்குள்ள வர மாதிரி அப்பாரேட் பண்ண போறாங்க அப்படின்னு நெவில் இப்போ சொல்லிட்டு இருப்பான். அவங்க இங்க வந்த உடனே இந்த பேசேஜ் வழியா உள்ள அனுப்பிச்சிருங்க. தேங்க்ஸ் அ லாட் ஆப் அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இப்போ ஹெர்மோனிக்கு கையை கொடுத்து மேல ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஃபயர் பிளேஸ்க்கு மேல இருக்கிற அந்த மேண்டல் பீஸ் மேல ஏறி அந்த டனலுக்குள்ள போறதுக்கு. ஹெர்மோனி மேல ஏறிடுமா. ஹெர்மோனியை ஃபாலோ பண்ணிட்டு ரானும் மேலே ஏறிடுவான். நெவிலும் மேலே ஏறிடுவானா. ஹாரி இப்போ திரும்பி ஆபர்ஃபோர்த்தை பார்த்து, எனக்கு உங்களுக்கு எவ்வளோ தேங்க்யூ சொல்லனே எனக்கு சுத்தமா தெரியல. நீங்க எங்களோட உயிரை ஒரு தடவை இல்ல 2 தடவை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஒழுங்கா அந்த உயிரை பாத்துக்கோ அப்படின்னு ஆபர்ஃபோர்த் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருப்பாரு. 3வது தடவைலாம் காப்பாத்துறதுக்கு நான் இருப்பேனா என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரி இப்போ அந்த மேண்டில் பீஸ் மேல ஏறி அரியானாவோட போர்ட்ரேட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹோலுக்குள்ள நுழைவானா. அங்க பார்த்தா ஸ்மூத்தான ஸ்டோன் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சைடில் அந்த பேசேஜ் வே பார்க்குறதுக்கு பல வருஷமாக இங்கே இருந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 பக்கமும் அந்த பேசேஜ் வேக்கு 2 பக்கம் இருக்கிற சுவர்களில் பிராஸ் விளக்கு இருக்கும்ல, அது தொங்கிட்டு இருக்கும். அங்கே கொஞ்சம் அந்த நடந்து போகிற இடம்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னு ரான் இப்போ கேட்டுட்டு இருப்பானா. இது மரோடர்ஸ் மேப்பில் இல்லை தானே ஹாரி? ஸ்கூலுக்குள்ளேயும் வெளியிலையும் போகிறதுக்கு 7 பேசேஜஸ் மட்டும் தான் இருக்குன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இப்போ நீங்கள் பிரிசனர் ஆஃப் அஸ்கபன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 7 பேசேஜஸ் பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் கிளியராக அது வரும். இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பேசேஜஸ் எல்லாத்தையுமே அவங்க சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நெவில் இப்போ சொல்லிட்டு இருப்பான். ஸோ அது வழியாலாம் வெளியில் வர்றதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. அண்ட் என்ட்ரன்ஸ்லலாம் கர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. டெத் ஈட்டர்ஸ் இருக்காங்க. டிமெண்டர்ஸ்லாம் எல்லா எக்ஸிட்லையும் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. சரி அதெல்லாம் விடுங்க, அந்த சம்பவம் உண்மையா? நீங்கள் கிரிங்கார்ட் ஸ்கூலில் நுழைஞ்சிங்களா? டிராகன் மேலே ஏறி எஸ்கேப் ஆனீங்களா? அதுதான் எல்லா பக்கமும் இப்போ ஓடிட்டுருக்கு. எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கிரேட் ஹாலில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டெர்ரி பூட் இருக்கான்ல, அவன் எந்திரிச்சு நின்று அந்த விஷயத்த சொல்லி பயங்கரமாக கத்துனான். அதுக்கு அந்த கேரோஸ் அவனை அடித்து வெளுத்துட்டாங்க அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். நெவில் நல்லா இப்போ சிரிச்சுட்டு இருப்பான். ஆமாம் அந்த டிராகன் அடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா. காட்டுக்குள்ளே அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மோனி அதை பெட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணாத ரான் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாரும் நீ யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு ஓடிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க ஹாரி. ஆனால் நான் அப்படி நினைக்கல. கண்டிப்பாக நீ ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பானா. நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். பட் ஹாக்வர்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லு நெவில். உள்ளே என்ன நடக்குதுன்னு எங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு இருப்பானா. அது என்னன்னா ஹாக்வர்ட்ஸ் முன்னாடி மாதிரிலாம் சுத்தமாக இல்லை ஹாரி அப்படின்னு நெவில் சொல்வானா. அவனோட முகத்தில் இருந்த இப்போ அந்த சிரிப்பே இப்போ கம்ப்ளீட்டாக அப்படியே வேனிஷ் ஆயிரும். உனக்கு அந்த கேரோஸை பற்றி தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பானா. அந்த 2 டெத் ஈட்டர்ஸ் தானே, அவங்க இங்கே பாடம் நடத்துகிறாங்களாமே அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க இங்கே பாடம் மட்டும் நடத்தலை அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஸ்கூலில் இருக்கிற டிசிப்ளின் எல்லாத்துக்குமே அவங்க தான் சார்ஜாக இருக்காங்க. அந்த கேரோஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அம்பிரிட்ஜ் மாதிரியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை, இவங்களுக்கு முன்னாடிலாம் அம்பிரிட்ஜ் ஒரு ஆளே கிடையாது, தூசி மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் எல்லா டீச்சர்ஸும் அந்த கேரோஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி அவங்கள வெறுக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லா டீச்சர்ஸும் அவங்கள வெறுக்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுல, அதை அந்த கிறுக்கன் அமிகஸ் கேரோ தான் இப்போ டீச் பண்ணுறான். ஆனால் இப்போ அது வெறும் டார்க் ஆர்ட்ஸாக மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு இந்த அமிகஸ் கேரோவை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
போன வருஷம் மேல்ஃபாய் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல டெத் ஈட்டரை வர வச்சிருப்பான்ல, டம்பிள்டோர் கூட இறந்து போவார்ல அந்த அஸ்ட்ரானமி டவரில் வச்சு. அப்போ வந்ததில் இவனும் இந்த அமிகஸ் கேரோவும் இவனோட தங்கச்சி பேர் என்ன அலெக்டோ கேரோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அலெக்டோ கேரோவும் தான் வந்திருப்பாங்க. அவங்களும் வந்திருப்பாங்க. அப்புறம் நிறைய அங்கே சண்டைலாம் நடக்கும்ல, மாற்றி மாற்றி இவனுங்க எல்லாரும் குரூஷேட்டியஸ் கர்ஸ் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க, ஜின்னி மேலெலாம் போட்டுட்ருப்பாங்க. அவங்க 2 பேருமே இப்போ ஹாக்வர்ட்ஸில் டீச்சராக தான் இருக்காங்க. ஸ்னேப் ஹெட்மாஸ்டர் ஆனதுலேருந்து அவங்க டீச்சர் ஆகிட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போ நம்ம ஸ்கூலில் டார்க் ஆர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்லாம் இல்லை. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிடென்ஷனில் இருக்காங்களோ அவங்க மேலே குரூஷேட்டியஸ் கர்ஸை போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறான் அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பானா. என்னது அப்படின்னு ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் சேர்ந்தே ரொம்ப ஷாக் ஆகி கத்திருவாங்களா. அந்த பேசேஜ் முழுக்க அவங்களோட வாய்ஸ் சரியாக எக்கோ அடித்து கேட்டுட்ருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, மன்னிக்கவே முடியாத 3 மிகப்பெரிய சாபங்களில் இருக்கிற 2வது மிகப்பெரிய சாபம் தான் குரூஷேட்டியஸ் கர்ஸ். அதையுமே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போட்டு அதையும் யாரை ஸ்டூடெண்ட்ஸையே இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போட வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கான். ஆமாம், அப்படி தான் எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு நெவில் இப்போது அவனோட கன்னத்தில் டீப்பாக ஒரு காயம் இருக்குமா, ரொம்ப டீப்பாக இருக்கும். அதை காமிச்சு சொல்லிட்டு இருப்பான். நான் பண்ண முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணேன், ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பண்ணுறாங்க. கிராபுக்கும் கோயலுக்குலாம் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு விஷயத்தில் டாப்பாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். அலெக்டோ அமிகஸோட சிஸ்டர், அவள் இங்கே மகள் ஸ்டடீஸ் டீச் பண்ணுறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் அந்த சப்ஜெக்டை படிக்கணும். மகள்ஸ்லாம் அனிமல்ஸ் மாதிரி, அவங்க எவ்வளோ பெரிய முட்டாளுங்க, அவங்க எவ்வளோ டர்ட்டியாக இருப்பாங்கன்னு அது பாடம் நடத்தும். அதெல்லாம் நம்ம உட்காந்து கண்டிப்பாக கேட்கணும். அவங்களோட வஞ்சக குணத்தினால மந்திரவாதிகள்லாம் இப்போ மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்களோட இடத்துல போய் இனிமேல் நம்ம வைக்கணும்னு அது பாடம் நடத்தும். அவளோட உடம்புலையும் அவங்க அண்ணனோட உடம்புலையும் எவ்வளோ மகள் ரத்தம் ஓடுதுன்னு கேட்டேன். அப்படி வந்தது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நெவில் அவனோட முகத்தில் இருக்கிற இன்னொன்று ஒரு டீப்பான வெட்டு காயத்தை காமிப்பான். பிளைமி நெவில், எந்த நேரத்தில் எப்படி வாயை திறக்கணும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி அங்கே கேட்டுட்ருப்பான். இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹாக்வர்ட்ஸில் முன்னாடி மகள் ஸ்டடீஸ்ன்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் மகள்ஸ்லாம் எப்படி வாழ்வாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க என்னென்ன எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவன் வந்ததுலேருந்து, வால்டமோர்ட் திரும்ப வந்ததுலேருந்து அங்கே மகள் ஸ்டடீஸ் கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. அதில் மகள்ஸ்லாம் எவ்வளோ கேவலமானவங்க, எவ்வளோ அசிங்கமானவங்க, எவ்வளோ முட்டாளுங்கன்றதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அவங்களெல்லாம் அடக்கி ஆளணும், அவங்களுக்கேற்ற இடத்துல தான் அவங்கள இனிமேல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூலுன்றது நமக்கே தெரியும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம அப்படியே நம்புவோம். அதை தான் அவங்க அங்கே நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் யங்கான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களோட மைண்டை இப்போவே நம்ம கரப்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அண்ட் நெவில் இப்போது என்ன மாதிரி மாறியிருக்கான்னு உங்களால் பார்க்க முடியுதா? ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம பார்த்த நெவில் எப்படி இருந்தா, இப்போ அவன் என்ன மாதிரி வளர்ந்துருக்கான்னு பாருங்களேன். நீ அவள் பேசினதெல்லாம் கேட்டதில்ல, கண்டிப்பாக நீயாக இருந்தாலும் அவளை எதிர்த்து தான் பேசியிருப்ப. இங்கே விஷயம் என்னன்னா, அவங்களெல்லாம் எதிர்த்து இப்படி நின்னாதான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோப்பே வருது. நீ அந்த மாதிரி முன்னாடி பண்ணுறதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஹாரி அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். டேய், ஆனால் அவனுங்களோட கத்திக்கு சாணை பிடிக்கிற மாதிரி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ரான் நெவில் மேலே இருந்த காயத்தை, அந்த வெட்டு காயங்களை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. பியூர் பிளட்டெல்லாம் ரொம்ப சிந்த வேணான்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது வாய் ஓவராக பேசினோம்னா எங்களை டார்ச்சர் மட்டும்தான் பண்ணுவாங்க, எங்களை கொல்லலாம் மாட்டாங்க அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். ஹாரிக்கு இங்கே எது ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்னே தெரியலை. நெவில் சொல்லிட்டு இருக்கான்ல, இந்த விஷயம்லாம் மோசமான இதுவா, இல்லைன்னா அவன் சொல்கிற அந்த டோன் இருக்குல்ல, எதையுமே கண்டுக்காமல் அவன் அசால்ட்டாக சொல்லிட்டு இருப்பான். அது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனானே ஹாரிக்கு தெரியலை. இங்கே உண்மையாகவே யார் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வெளியில் இருக்காங்களே, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களே, அவங்கனால தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. அவங்கள ஹாஸ்டேஜாக அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம வயசான ஜெனோ லவ்குட் இருக்கார்ல, கியூப்லரில் எக்கச்சக்கமாக பேசினாரா, கிறிஸ்மஸ் லீவுக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்த போது லூனாவை ட்ரெயினில் வச்சே தூக்கிட்டானுங்க அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். நெவில், அவள் இப்போ ஓகேவா தான் இருக்கா, நாங்கள் அவளை பார்த்தோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும் போதே, எனக்கு தெரியும், அவள் எனக்கு மெசேஜ் அனுப்புனா அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். அவனோட பாக்கெட்ல இருந்து இப்போ ஒரு கோல்டன் காயின் அவன் வெளியில எடுப்பானா, அது என்னன்னு ஹாரி பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான். இவங்க எல்லாரும் டம்பிள்டோர்ஸ் ஆர்மியில இருந்தாங்களே, அப்போ ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே அந்த ஃபேக் கேலியான்ஸ், அதை தான் நெவில் இப்போ வெளியில எடுப்பான். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நெவில் இப்போ ஹெர்மாயினியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அதை பண்ணதே ஹெர்மாயினி தானே.
நாங்கள் எல்லாரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோன்னு கேரோஸ்னால கண்டே பிடிக்க முடியல. அதனால அவங்களுக்கு பைத்தியம் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். நடுராத்திரி எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம வெளியில போய் எல்லா சுவர்கள்லையும் டம்பிள்டோர்ஸ் ஆர்மிக்காக ஸ்டில் ரெக்ரூட் பண்றோம் அப்படி இப்படின்லாம் எழுதி வச்சிருவோம். ஸ்னேப்புக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா நாட்கள் போக போக அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் லூனாவை இழந்துட்டோம். ஈஸ்டருக்கு அப்புறம் ஜின்னி திரும்ப வரவே இல்லை. நாங்கள் 3 பேர் தான் அதோட லீடர்ஸ் மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு கேரோஸ்க்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை சங்கிலியால் கட்டி போட்டிருந்தாங்க. அந்த பையனை போய் மைக்கேல் கார்னர் ரிலீஸ் பண்ணான். ஆனால் கேரோஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை ரொம்ப ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதுலேயே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயந்துட்டாங்க. மைக்கேல் கார்னரை உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனும் இவங்களோட இயர் தான். ராவன் கிளா ஹவுஸ் அந்த பையன். அவன் ஜின்னியையும் டேட் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து சோவையும் டேட் பண்ணியிருக்கான். அவன் வந்து ஹாஃப் பிளட். அதனால தான் இவனுங்க அந்த பையனை கொடூரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க அவன் மாட்டினக்கப்புறம். மைக்கேலுக்கு அப்படி நடந்தக்கப்புறம் வேறு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதை கோத்ரூ பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஸ்டன்ஸ் எல்லாம் நான் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். அப்போது 2-3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள எதிர்த்து நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம், யாருக்கும் தெரியாமல். அப்போ தான் என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டானுங்க. என்னோட பாட்டியை தேடி போனானுங்க அப்படின்னு நெவில் சொல்லுவானா. என்னது அப்படின்னு ஹாரியும் ரானும் ஹெர்மியோனியும் ஷாக் ஆகி கத்துங்க. ஆமாம் அப்படின்னு நெவில் இப்போது லைட்டாக மூச்சு வாங்கிட்டே பேசுவான். ஏன்னா இப்போ அவங்க போயிட்டுருக்கிற பாதை கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்கும். நீங்கள் கதை கேட்கும்போது நீங்களும் அந்த பாதையில் நடந்து போகிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டே கேளுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். வெளியில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸை ஒழுங்காக பிஹேவ் பண்ண வைக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரியே இப்போ மாற்றி செஞ்சு பார்ப்போன்னு அவனுங்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க, யோசிச்சிருக்கானுங்க. ஆனால் அங்கே விஷயம் என்னன்னா அப்படின்னு நெவில் சொல்லிட்டு திரும்பி இவங்க 3 பேரையும் பார்ப்பானா. அவன் நல்லா சிரிச்சுட்டே அதை சொல்லிட்டு இருப்பான். ஹாரிக்கு அவன் ஃபேஸை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். என்ன அவன் சிரிச்சிட்டு இருக்கான்னு. என்னோட பாட்டியை அவனுங்க குறைச்சி எடை போட்டுட்டானுங்க. தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன வயசான சூனியக்காரி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற யாரையும் அனுப்ப வேணாம், சும்மா ஒரு பேரை அனுப்பிச்சா போதுன்னு அவனுங்க நினச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெவில் இப்போ நல்லா சிரிச்சிட்டு இருப்பான். டாலிஷ் இன்னும் சென்ட் மங்கோஸில் தான் இருக்கான். என்னோட பாட்டி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இடத்த மாற்றி அப்படின்னு சொல்லி அவன் கத்தி சிரிச்சிட்டு இருப்பான். டாலிஷ் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு லெட்டர் கூட அனுப்பிச்சாங்க அப்படின்னு நெவில் சொல்லிட்டு அவனோட ரோப்ஸில் இருக்கிற அந்த பிரெஸ்ட் பாக்கெட்டில் கையை வச்சு காமிச்சிட்டு இருப்பான். என்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்களா. இப்போதான் நான் என்னோட அம்மா அண்ட் அப்பாவோட மகன் மாதிரி நடந்துக்கிறேனா, ஸோ இப்படியே இருக்க சொல்லி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. கூல் அப்படின்னு ரான் ஷாக் ஆகி சொல்லிட்டு இருப்பான். ஆமால அப்படின்னு நெவில் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான். இங்கே விஷயம் என்னன்னா, என்னை இதுக்கு மேலே கட்டே படுத்த முடியாதுன்னு அவனுங்க இப்போ ரியலைஸ் பண்ணிட்டனால ஹாக்வர்ட்ஸ்லேருந்து என்னை துரத்த டிசைட் பண்ணிட்டானுங்க. என்னை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்கானுங்களா இல்லை நான் அஸ்கபானுக்கு அனுப்ப போகிறானுங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இங்கேருந்து கிளம்புறதுக்கான நேரம் மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அப்படின்னு ரான் இப்போது கன்ஃபியூஸ்ட் ஆகி நெவிலை பார்த்துட்டு இருப்பான். நம்ம இப்போ ஹாக்வர்ட்ஸ்க்கு தானே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அஃப்கோர்ஸ் நீயே பார்க்க தானே போகிற, நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு நெவில் சொல்லுவான். அவங்க இப்போ கார்னரில் திரும்புவாங்களா, பார்த்தா அந்த பேசேஜ் எண்ட் ஆயிரும். அங்கே ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குமா, அதுக்கு மேலே ஒரு டோர் இருக்கும். ஹரியானாவோட போர்ட்ரேட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்துச்சுலாம் அந்த மாதிரி இருக்கும். நெவில் இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஏறி போவானா. ஹாரியும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு மேலே ஏறி போவான். ஹாரி கண்களுக்கே தெரியாத யாரையோ பார்த்து நெவில் இப்போ கத்துவான். யார் இங்கே வந்திருக்கான்னு பாருங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு அவன் கத்துவானா. ஹாரி அந்த பேசேஜ்ல இருந்து நல்லா அந்த ரூம்குள்ள நுழைவானா. அங்கேருந்து நிறையா பேர் இப்போ கத்திட்டு இருப்பாங்க பயங்கரமா. ஹாரி, அது பாட்டர் இங்கே வந்திருக்கான், ரான், ஹெர்மியோனி அப்படின்னு சரியாக கத்திட்டு இருப்பாங்களா. ஹாரிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி நின்றுட்டு இருப்பான். ஏன்னா அங்கே கலராக ஹேங்கிங்ஸ் தொங்கிட்டு இருக்கும், நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அடுத்த செகண்டே அவங்க எல்லாரும் இவங்க 3 பேரையும் சூழ்ந்து ஹாரியையும் ரானையும் ஹெர்மியோனியும் நல்லா ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க தலையெல்லாம் நல்லா தட்டி கொடுத்து அவங்களுக்கு நல்லா ஹேண்ட் ஷேக் பண்ணி, அங்கே பார்க்கறதுக்கு கண்டிப்பாக 20 பேருக்கு மேலேயாவது இருந்திருப்பாங்க. ஏதோ கியூடிச் ஃபைனலை வின் பண்ணிட்ட மாதிரி இவங்களை பயங்கரமாக சேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே காம் டவுன் அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பானா. அந்த க்ரௌட் எல்லாரும் இப்போ இவங்களை விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஹாரி இப்போ தான் சுற்றி அந்த இடத்தையே பார்ப்பான். ஹாரிக்கு சுத்தமாக இது என்ன இடம்னே தெரியல, அவனால் ரெக்கக்னைஸே பண்ண முடியல. பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அதை பார்க்கும்போது அந்த ரூமோட இன்டீரியரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ட்ரீ ஹவுஸ்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், மரத்துக்குள்ளே செஞ்சுருப்பாங்களே
அந்த மாதிரி இருந்தது, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஷிப்போட கேபின் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. அந்த ரூம் ஃபுல்லாக அங்கங்கே நிறைய மல்டி கலரில் இருக்கிற ஹேமாக்ஸாக தொங்கிட்டு இருந்தது. தொட்டில் மாதிரி இருக்கும்ல, நம்ம கூட அதில் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம், அந்த மாதிரி நிறையா அங்கே தொங்கிட்டு இருந்தது. அந்த ரூமோட சுவரில் எங்கேயுமே ஜன்னலே இருக்காது, விண்டோவே இருக்காது. ஃபுல்லாக நல்லா பிரைட் கலரில் இருக்கிற டெபாஸ்ட்ரி அங்கே தொங்கிட்டு இருக்கும். நல்ல அடர் சிவப்பு கலரில் இருக்கிற டெபாஸ்ட்ரியில் கோல்டன் கிரிஃபண்ட் ஒரு லயன் இருக்கும். நல்ல மஞ்சள் கலரில் இருக்கிற டெபாஸ்ட்ரியில் பிளாக் பேஜர் இருக்கும் ஹஃபில் பஃபோடது. அப்புறம் ப்ளூ கலரில் ராவன் கிளாவோட ஈகிள் இருக்கும் பிரான்ஸில். சில்வர் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிற ஸ்லிதரினோடது மட்டும் அங்கே காணோம். அங்கே புக் கேசஸ்லாம் இருக்குமா, அதெல்லாம் நல்லா பல்ஜ் ஆகி போயிருக்கும். ஃபியூ ப்ரூம் ஸ்டிக்ஸும் அங்கே இருக்கிற செவர்களில் மாட்டப்பட்டிருக்கும். அண்ட் அதோட கார்னரில் நல்ல பெரிய உட்டன் கேஸில் இருக்கிற வயர்லெஸ் இருக்கும். அதாவது ரேடியோ இவங்க இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே மாயாஜால உலகத்தில், அந்த வயர்லெஸ் ரேடியோ அங்கே இருக்கும். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு ஹாரி கேட்பானா, அஃப்கோர்ஸ் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டில் அப்படின்னு நெவில் சொல்லுவான். ஆனால் முன்னாடி இருந்ததை இப்போ மிஞ்சிருச்சுல. கேரோசனை துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக மறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒரு வழியாக எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த டோர்க்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அண்ட் எதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். வெல், நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தபோது எக்ஸாக்டாக இது இந்த மாதிரி இல்லை, இதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஒரே ஒரு ஹேமக் தான் இருந்தது. கிரிஃபண்டோர் ஹேங்கிங்ஸ் மட்டும்தான் தொங்கிட்டு இருந்தது. டிஏ மெம்பர்ஸ் நிறையா வர வர இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பெருசா. அண்ட் அந்த கேரோஸ்னால இங்கே உள்ளே வர முடியாது அப்படின்னு ஹாரி இப்போ அந்த ரூமில் டோர் எங்கன்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். இல்லை முடியாது அப்படின்னு இப்போ சீமஸ் பேசுவான். சீமஸ் இப்போ வாயை திறந்து பேசாமல் இருந்திருந்தானா ஹாரினால அது சீமஸ் தானு ரெக்கக்னைஸே பண்ணியிருக்க முடியாது. அவன் அந்த அளவுக்கு இருப்பான். அவனோட முகத்தில் ஃபுல்லாக காயமாக தான் இருக்கும், பயங்கரமாக வீங்கி போயிருக்கும். யாராவது ஒருத்தவங்க இதுக்குள்ளே இருந்தாங்கன்னா இது ப்ராப்பரான ஹைடவுட்டாக இருக்கும். அவங்களால நம்மளை பிடிக்கவே முடியாது. இந்த ரூமோட டோர் ஓப்பனே ஆகாது. எல்லாத்துக்கும் காரணம் நெவில் தான். கரெக்டாக இந்த ரூம் அவன் ரெடி பண்ணியிருக்கான். நமக்கு எக்ஸாக்டாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக இந்த ரூம் வேணும்னு நம்ம கேட்கணும். லைக் கேரோ சப்போர்ட்டர்ஸ் யாருமே இந்த ரூம்குள்ளே வரக்கூடாது, அவங்களால இந்த ரூம்குள்ளே நுழையவே முடியாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு அதுக்கிட்ட கரெக்டாக கேட்கணும். எந்த ஒரு லூப் ஹோல்ஸும் இல்லாதபடி நம்ம கரெக்டாக கேட்கணும். நெவில் அதை வேற லெவலில் பண்ணிட்டான் அப்படின்னு சீமஸ் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நெவில் இப்போ மாடஸ்டாக சொல்லிட்டு இருப்பான். நான் இங்கே வந்துட்டு ஒரு 1.5 நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடாமே இருந்தேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு எனக்கு இங்கே எதுவுமே கிடைக்கல, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் நான் கேட்டேன் எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னு. அப்போது வெளியில் இருக்கிற ஹாக்சைடுக்கு போகிறதுக்கான பேசேஜ் இது வழியாக ஓப்பன் ஆச்சு. அதில் நடந்து போய் தான் நான் ஆபர்ஃபோர்த்தையே மீட் பண்ணேன். அவர் தான் எங்கள் எல்லாருக்கும் இப்போ சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு. என்ன ரீசன்னாலன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இந்த ரூம்னால அதை மட்டும் பண்ணவே முடியல அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். வெல், ஏன்னா கேம்ஸ் லா ஆஃப் எலமெண்டல் டிரான்ஸ்ஃபிகரேஷனில் இருக்கிற 5 எக்ஸப்ஷன்ஸில் சாப்பாடும் இருக்குது அப்படின்னு ரான் இப்போ சொல்லுவானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகி ரானை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஹெர்மாயினி சொல்ல வேண்டியதாச்சு, என்ன இவன் சொல்லிட்டு இருக்கான்னு. ஸோ நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு இங்கே தான் மறைஞ்சிருக்கோம் அப்படின்னு இப்போ சீமஸ் சொல்லிட்டு இருப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு டைம் வேணுன்ற போதெல்லாம் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஹேமாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்டு ஒன்ஸ் கேர்ள்ஸ்லாம் இங்கே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு தனியாக நல்லா அழகாக பாத்ரூம்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நாங்கள் நல்லா குளிக்கணும்ல அப்படின்னு லாவெண்டர் இப்போ சொல்லுமா. அப்போதான் லாவெண்டர் அங்கே இருக்கிறதையே ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான். இப்போதான் அவன் நல்லா சுற்றி சுற்றி பார்ப்பானா, இங்கே யார் இருக்கான்னு அவன் ப்ராப்பராக பார்ப்பானா. அப்போ தான் அவன் அங்கே இருக்கிற ஃபெமிலியரான ஃபேஸஸையே ரெக்கக்னைஸ் பண்ணுவான். போத் பட்டேல் ட்வின்ஸும் அங்கே தான் இருப்பாங்க. டெர்ரி பூட் இருப்பான், எர்னி மேக்மில்லன் இருப்பான், ஆந்தனி கோல்ட்ஸ்டீன் இருப்பான், மைக்கேல் கார்னர் இருப்பான். இவங்க எல்லாருமே இவங்க சின்ன பிள்ளைங்களா இருந்ததுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்க எல்லாருக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நிறையா பேர் இப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஸ்டோரி கேட்டுட்ருக்கீங்க. அப்போது இந்த கேரக்டர்ஸ்லாம் வருவாங்கள்ல, அப்போது உங்களால் இவங்க எல்லாருமே நல்லா அங்கே கேட்ச் பண்ணிக்க முடியும் அவங்களுக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் நீங்கள் 3 பேரும் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ எர்னி கேட்டுட்ருப்பான். உங்களை பற்றி எக்கச்சக்க ரூமர்ஸ் இங்கே சுற்றிட்டுருக்கு. பாட்டர் வாட்சில் உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வயர்லெஸை பாயிண்ட் பண்ணி அவன் சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் கிரிங்கார்ட்ஸ்குள்ளே நுழைஞ்சிங்களா அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. ஆமாம், அவங்க நுழைஞ்சிருக்காங்க. அண்ட் அந்த டிராகன் விஷயமும் உண்மைதானா அப்படின்னு இப்போ நெவில் சொல்லிட்டு இருப்பான். அவன் அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா கைத்தட்டி விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரான் அவங்கள பார்த்து நல்லா பவ் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்னு இப்போ சீமஸ் ரொம்ப ஈகராக கேட்பானா. அங்கே இருக்கிற மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட கொஷின்ஸ் அங்கே கேட்குறதுக்கு முன்னாடியே ஹாரியோட தழும்பு இப்போது
பயங்கரமாக உச்சக்கட்டமாக எரிய ஆரம்பிச்சிடும். இதோட நம்ம சாப்டர் 29 பார்ட் 1 த லாஸ்ட் டயடமை முடிச்சுக்கலாம். இம்பீரியஸ் கர்ஸ் பற்றி டவுட் கேட்டிருந்தீங்களே, அதை இப்போ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நான் ஒருத்தவங்க மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஹாரி மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டேன்னா அவனோட கண்ட்ரோல் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கும். அவன் என்ன பண்ணணும், அவன் எந்த பக்கம் மூவ் ஆகணும், எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். அவன் ஒரு ட்ரீம் ஸ்பேஸ்க்கு போயிடுவான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக தெரியாது. அவனால் அதை என்ன பண்ணாலும் ரெசிஸ்டே பண்ண முடியாது. ஒரு சில பவர்ஃபுல்லான மந்திரவாதிகள் வேணால் அதை ரெசிஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதை போடுறவங்க நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ரெசிஸ்டே பண்ண முடியாது. அதனால தான் விசார்டிங் வேர்ல்டில் இதெல்லாம் செய்யப்பட்ட மேஜிக். அந்த 3 சாபங்கள் பற்றி பார்த்துருக்கோம்ல, அந்த கில்லிங் கர்ஸ், அவடா கிட்டவரா, அப்புறம் குருஷேட்டியஸ் கர்ஸ் அண்ட் இந்த இம்பீரியஸ் கர்ஸ். ஏன்னா இதை போட்டோம்னா, ஒருத்தவங்க மேலே போட்டுட்டோம்னா அவங்களோட ஃபுல் கண்ட்ரோலே நம்மக்கிட்ட தான் இருக்கும். அவங்க நமக்கு ஒரு பப்பட் மாதிரி இருப்பாங்க. டிராக்கோ மால்ஃபாய் ஹாஃப் பிளட் பிரின்ஸில் நம்ம மேடம் ரோஸ் மெர்டா மேலே அந்த கர்ஸை போட்டிருப்பான். லூஷியஸ் மால்ஃபாய் ஸ்டர்கிஸ் போட்மோர் மேலே அந்த கர்ஸை போட்டு அந்த ப்ராஃபஸியை திருடலாம் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார்ல. அண்ட் ஹாரியும் ரீசெண்டாக கிரிங்கார்ட்ஸில் இருக்கிற அந்த காப்ளின் மேலே அந்த கர்ஸை போட்டிருப்பான்ல. அப்படி தானே அவங்க அந்த லாக்கர் வரைக்கும் போவாங்க. இப்போ உங்களுக்கு இம்பீரியஸ் கர்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக்கை நம்ம பார்க்கும்போது, ரீட் பண்ணும்போது, இதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். அது போக போக உங்களுக்கே அது எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.